ஓம் ஸ்ரீ சாய்ராம். மாதா பிதா குரு தெய்வம் என அனைத்துமாய் உருவெடுத்து அகிலம் காக்கும் ஐயனாம் சாய் பகவானின் பொற்பாத கமலங்களில் நமது அனைவரின் நமஸ்காரத்தையும் சமர்ப்பிக்கிறோம். அன்னையாம் சாயியின் அருமை பெருமைகளை நம் அன்னை மொழியாம் அழகு தமிழில் படித்தும் கேட்டும் பரவசமடையும் சாயி யுகத்தின் வாசக நல் இதயங்களுக்கு உளமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சாயி என்றாலே அவர் செய்யும் லீலை, பாபா என்றாலே அவர் நடத்தும் அற்புதம், இவைகள் அனைத்தும் நம் மனதை கொள்ளை கொள்ளும், நம்மை பரவசமூட்டி பக்தி வெள்ளத்திலும் ஆழ்த்தும். அத்தகைய ஒரு விறுவிறுப்பான பதிவை நாம் சில நாட்களுக்கு முன் யுகத்தில் பதிவிட்டிருந்தோம். அது சஞ்சய் சகானி என்பவர் எழுதிய பிருத்திவிராஜ் என்கிற சாயி என்பவரின் அனுபவம். இந்த பதிவு அநேகம் அன்பரால் ரசித்து பாராட்டப்பட்டது. இதை ஒளிவடிவில் அமைத்து கொடுத்தால் மேலும் பலரும் இதை ரசித்து பயனடைவர் என்ற எண்ணத்தில் இந்த பதிவை அமைத்து வழங்குகிறோம். அது ஒரு பகல் நேரம். பிருத்திவிராஜ் தம் பயண முடிவில் விக்டோரியா முனையத்திலிருந்து ரயிலிலிருந்து இறங்கினார். நிலையத்தை விட்டு அவர் வெளியில் போகும்போது அந்த விந்தையான ஒரு காட்சியை காண்கிறார். ஒரு புறம் மக்கள் வெள்ளம் சாறை சாறையாக வெளியே சென்று கொண்டிருக்க, மறுபுறம் ஒரு சிறிய கூட்டம் எதையோ அச்சத்தோடு வேடிக்கை பார்த்தபடி நிற்பதை கண்டார். அருகில் சென்று பார்த்தபோது ஒரு முரடர் கூட்டம் கையிலே கத்தி, துப்பாக்கி இவைகளை ஏந்தியபடி ஒரு இளைஞனை ஏதோ சொல்லி மிரட்டி கொண்டிருந்தது. அந்த இளைஞனுடைய முகபாவத்தை கவனித்தால் அவர்கள் சொல்லுகின்ற அந்த செயலை அவன் செய்ய மறுத்துவிட்டதாக தெரிகிறது. கூடியிருந்த மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்தார்களே தவிர தடுக்கும் தைரியம் யாருக்குமே இல்லை. அதனால் விலகி நின்றனர். இதை கண்ட பிருத்திவிராஜ் அந்த இளைஞன் மீது ரொம்ப பச்சாதாபப்பட்டு அவனை காக்கும் பொருட்டு சம்பவ இடத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முயன்றார். அப்பொழுது அவரது மனத்திலே ஒரு குரல் உதித்தது. அங்கு செல்ல வேண்டாம், இதற்கு மேல் நடப்பதை ஒரு சாட்சியாக கவனித்து வா. இந்த குரல் கேட்ட உடனே அவரால் அதை மீறி போக முடியல. இதற்கிடையில் அந்த குழுவுக்கும் இளைஞனுக்கும் ஏதோ சமரசம் ஏற்பட்டது போல் இருந்தது. அவர்கள் அந்த இளைஞனை வெளியே அழைத்து கொண்டு ஒரு டாக்ஸியில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டனர். பிருத்திவிராஜும் தன் உள்மனத்தில் கேட்ட குரலின் வழிகாட்டுதலால் உந்தப்பட்டு ஒரு வாடகை காரில் ஏறி அவர்களை பின்தொடர்ந்தார். ரொம்ப நேரம் பயணத்துக்கு பிறகு தர்மக்ஷேத்ரா, அதான் நம்ம சுவாமியினுடைய மும்பாய் திருமாளிகை இருக்கிறதே, அந்த தர்மக்ஷேத்ரா அருகே அந்த குழுவின் டாக்ஸி நின்றது. அந்த இளைஞன் மட்டும் அங்கே இறங்கி விறுவிறு என்று நடந்து அங்கே நின்றிருந்த ஒரு வெளிநாட்டு கார், அந்த காரும் ஒரு சாய் பக்தருடையது, நோக்கி சென்றான். பிறகு தன்கிட்ட இருந்த ஒரு சாவி கூத்தில் ஒரு சாவியை எடுத்து லாவகமாக அந்த காரின் கதவை திறந்து அதனுள் அமர்ந்தான். இப்போ தான் பிருத்திவிராஜுக்கு அவர்கள் கார் திருட்டு கும்பல் என்று விளங்கியது. காரில் ஏறிய இளைஞன் சிறிது நேரம் ஏதோ யோசித்து தாமதிப்பு போல தோன்றியது. பிறகு திடீரென அந்த காரை இயக்கி செலுத்த தொடங்கினான். அக்குழுவினர் தமது டாக்ஸியில் அவனை பின்தொடர பிருத்திவிராஜ் அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார். அவர்கள் சென்ற சாலை ஒரு வளைவோ திருப்பமோ இன்றி நேரான சாலையாக இருக்கவே இளைஞன் ஓட்டிச் சென்ற கார் பிருத்திவிராஜின் பார்வையில் தெளிவாக தெரிந்து கொண்டே பயணித்தது. பயணம் தொடர்கையில் திடீரென அந்த இளைஞன் ஓட்டிச் சென்ற கார் மாயமாக மறைந்து விட்டது. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தும் கார் சென்ற இடமோ தடயமோ தெரியவில்லை. அது காற்றிலே கரைந்து விட்டது போல் தோன்றியது. வேறு வழியின்றி பிருத்திவிராஜ் வந்த வழியை திரும்பி தன் இல்லம் வந்தடைந்தார். இதற்கு சில மாதங்கள் பிறகு பிருத்திவிராஜ் அவர்கள் பகவானை தரிசிக்க வந்தார். அப்பொழுது பகவான் அவருக்கு தம் நேர்காணலை அளித்து அவரிடம் கேட்டார், எப்படி இருந்தது நாடகம் பிருத்திவிராஜ் என்றார். இதை கேட்ட பிருத்திவிராஜ் எதுவும் தோன்றாமல் விழிக்க பாபா கூறினார், அதுதான் பங்காரு, அந்த மும்பாய் சம்பவம் என்றார் குறும்பாக சிரித்தபடி. அந்த இளைஞன் ஓட்டிச் சென்ற கார் மாயமாக மறைந்தது எப்படி, அதன் பின் நடந்தது என்ன என்பதை பாபா விவரமாக கூறத் தொடங்கினார். அந்த இளைஞன் தர்மக்ஷேத்ராவின் அருகே வெளிநாட்டு காரை திறந்து உள்ளே அமர்ந்த அந்த நொடியில் பகவான் அந்த காரின் பின் இருக்கையில் பிரசன்னமாகிவிட்டார். தமது பேச்சை கேட்டு அதன்படி நடந்தால் அந்த கொடிய கும்பலிடமிருந்து அவனை காப்பாற்றுவதாக அந்த இளைஞனிடம் கூறினார். அந்த இளைஞனுக்கோ ஒரே வியப்பு. பூட்டிய காரில் பகவான் எப்படி ஏறி அமர்ந்திருக்க முடியும்? ஆனாலும்
அவரது பேச்சை கேட்க அவன் மறுத்துவிட்டான். பிறகு காரை விட்டு இறங்குமாறு பகவானிடம் சொன்னான். பகவான் அவனிடம் மறுபடியும் வற்புறுத்தி கூற தான் காரை விட்டு வெளியேற நினைத்து கதவை திறக்க முயற்சித்தான். ஆனால் கார் கதவு பூட்டி இருந்தது. எவ்வளவு முயற்சித்தும் அதை திறக்க அவனால் முடியவில்லை. வேறு வழியின்றி பாபா கூறிய திசையில் காரை செலுத்தி ஓட்டலானான். கடைசியில் ஒரு வீட்டின் முன் காரை நிறுத்த சொன்னார் பாபா. அந்த வீட்டில் இளைஞனுடன் நுழைந்தார். அந்த வீட்டில் இருந்த மூதாட்டியிடம் பாபா கூறினார், அம்மா, உனது மகனை திரும்ப கொண்டு வந்துள்ளேன். ஆம், 10 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் அவளது மகன் ஒரு திருவிழாவில் காணாமல் போனான். அவன் பிறகு ஒரு திருட்டு கும்பலிடம் சிக்கி கார் திருடும் கலையில் பயிற்றுவிக்கப்பட்டான். மகன் தொலைந்ததால் மனம் பரிதவித்த அன்னை பாபாவின் மகிழ்வு பற்றி கேள்விப்பட்டு பகவானிடம் நேரடியாக முறையிடும் வாய்ப்பும் பெற்றாள். அப்பொழுது பாபா, ஒரு நாள் நானே உன் மகனை அழைத்து வருவேன் என்று உறுதியளித்தார். அதை தற்போது நிறைவேற்றவும் செய்தார். இதை கூற கேட்ட பிருத்திவிராஜ் அன்று மும்பாய் வீட்டி ரயில் முனையத்தில் தன் மனதில் கேட்ட குரல் பாபாவினுடையதுதான் என உணர்ந்தார். இந்த லீலா நாடகத்தை நடத்திய பகவான் நமக்கு போதிப்பது என்ன? அவர் நமது இதயவாசி, அதில் ஒலிக்கும் குரல் நமக்கு நல் வழிகாட்டி என்பதே. மேலும் சாய் வாக்கு சத்திய வாக்கு, அறியாமல் பிழை செய்பவர்களையும் அனைத்து திருத்துவது தமது அவதார நோக்கம் என்பதையும் கூடவே அறிவிக்கிறார். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.